ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SRAS அகாடமி. இந்த வீடியோவில் சூப்பர் ஃபாஸ்ட் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஹிஸ்ட்ரியில் இருக்க சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க படிக்கலாம். முதல்ல தோன்றிய நாகரிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசபடோமியா நாகரிகம். அதற்கடுத்து சிந்து நாகரிகம், எகிப்து நாகரிகம், சீன நாகரிகம். இதோட காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொது ஆண்டுக்கு முன்பாக 3500 2000 வரைக்கும் மெசபடோமியா நாகரிகம், 3300 1900 வரைக்கும் சிந்து நாகரிகம், எகிப்து நாகரிகம் 3100 1100 வரைக்கும், சீன நாகரிகம் 1700 1122 வரைக்கும். ஹரப்பா நாகரிகம்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா ஹரப்பா தான் முதல்ல கண்டறியப்பட்ட இடமாகும் இந்த சிந்துவெளி நாகரிகத்தில். இந்தியா மற்றும் வடமேற்கு பாகிஸ்தானில் தான் இந்த சிந்துவெளி நாகரிகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹரப்பாவோட இடிபாடுகளை முதல்ல தன் நூலில் விவரிச்சவர் யார் அப்படின்னா சார்லஸ் மேசன். 1826 இவர் ஆராய்ச்சி செஞ்சிருப்பாரு. அடுத்தது 1831 அலெக்சாண்டர் பிரின்ஸ் அப்படிங்கிறவர் அம்ரி அப்படிங்கிற பகுதிக்கு ஆராய்ச்சி மேற்கொண்டிருப்பாரு. சார்லஸ் மேசன் ஹரப்பாலையும் அலெக்சாண்டர் பிரின்ஸ் அம்ரிலையும். 1856 பொறியாளர்கள் ரயில் பாதை போட்டிருப்பாங்க லாகூர்லேருந்து கராச்சிக்கு. அப்போது செங்கற்கல்களை யூஸ் பண்ணியிருப்பாங்க. சுட்ட செங்கற்கள் கிடச்சிருக்கும். 1920 அகழாய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கும். 1853 55 1875 இந்த ஆண்டுகளெல்லாம் சர் ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவர் ஆராய்ச்சி செஞ்சுருப்பார். அண்ட் ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை இவர் கண்டுபிடிச்சாரு. நாகரிகம் அப்படிங்கிற சொல்லுக்கு சிவிஸ் அந்த வார்த்தையிலேருந்து தான் நாகரிகம்னு வந்துச்சு. சிவிஸுங்கிறது ஒரு லத்தீன் மொழி சொல்லாகும். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா நகரம் அப்படின்னு அர்த்தம். சிவிஸுங்கிற சொல்லுக்கு நகரம் என்று அர்த்தம். ASI ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்திய தொல்லியல் துறை. இது 1861 நிறுவப்பட்டிருக்குது. அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிற நில அளவையாளர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ASI. இதோட தலைமையகம் இப்போ புதுடெல்லியில் இருக்கு. சிந்துவெளி நாகரிகத்தோட கால வரையறை பார்த்தோம்னா புவி எல்லை எங்கே இருக்குன்னா தெற்கு ஆசிய பகுதிகளில் இருக்கு. சிந்துவெளி காலம் ஒரு வெண்கல காலம். 3300 1900 வரைக்கும் அதோட காலம். கதிரியக்க கார்பன் C14 வச்சு கண்டுபிடிக்கிறோம். இதோட பரப்பு பார்த்தீங்கன்னா 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். நகரங்கள் 6 நகரங்கள் இருந்திருக்கு. 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்திருக்கு. மெஹர்கர் அப்படிங்கிற பகுதி சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி அப்படின்னு அழைக்கப்படுது. ஏன்னா இது புதிய கற்காலத்தை சேர்ந்த பகுதியாக இருக்குது. இங்கே பாகிஸ்தானில் இருக்க பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற இடத்துல போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் தான் இந்த மெஹர்கர் அப்படிங்கிற பகுதி கண்டறியப்பட்டது. சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடின்னு கேட்டாங்கன்னா மெஹர்கர் சொல்லணும். இங்கே இருந்த மக்கள் வேளாண்மையும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதற்கான சான்றுகள் கிடைத்திருக்கு. புதிய கற்காலத்தை சேர்ந்தது மெஹர்கர். ஓகே, நெக்ஸ்ட் நில எல்லைகளை பார்த்தோம் அப்படின்னா இந்த சிந்துவெளி நாகரிகங்கிறது வடக்கு எல்லையாக ஷார்டுகை அப்படிங்கிற பகுதியும், கிழக்கு எல்லை என்னன்னா ஆலம் கிர்பூர், தெற்கில் தைமாபாத் எல்லையாகவும், மேற்கு பகுதியில் சுட்கா ஜண்டோர் இந்த பகுதி எல்லையாகவும் அமையுது. திட்டமிடப்பட்ட நகர அமைப்பாக இருந்திருக்கு சிந்துவெளி நாகரிகம். அதோட சிறப்பே திட்டமிட்ட நகரங்கள் தான். ஸோ நன்கு திட்டமிடப்பட்ட தெருக்கள், சந்துகள் மற்றும் கழிவுநீர் கால்வாய்கள் எல்லாமே சிறப்பாக செஞ்சுருக்காங்க.
கட்டுமானம் வந்து சுட்ட செங்கற்கள் மற்றும் சுடாத செங்கற்களை யூஸ் பண்ணி இதில் கட்டுமானங்கள் நடந்திருக்கு. சட்டக வடிவில் வந்து நகரங்கள் இருந்திருக்கு. மொஹஞ்சதாரோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உயர்ந்த மேடையின் மீது அமைந்த நகரமாக இருந்திருக்கு. மொஹஞ்சதாரோ அப்படின்ற பொருளுக்கு அர்த்தம் வந்து இடுகாட்டு மேடு. சேமிப்பு கிடங்கு மொஹஞ்சதாரோவில் இருந்திருக்கு. ஹரப்பா நகரத்தோட தெருக்கள் பார்த்தீங்கன்னா வடக்கு தெற்காவும் கிழக்கு மேற்காவும் இருந்திருக்கு. அண்ட் ஒன்றை ஒன்று வெற்றி கொள்ளும் செங்கோணத்தில் வெற்றி கொள்ள மாதிரி இருந்திருக்கு. அதுபாக ஒரு மாடி வீடுகள் 2 அடுக்கு மாடி வீடுகளும் கூட இருந்திருக்கு. இந்த நகரத்தில் முற்றங்கள், கிணறு வச்சு, குளியலறை வச்சு வீடு கட்டியிருக்காங்க. ஆனால் இங்கே அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததற்கான சான்றுகள் கிடைக்கல. நெக்ஸ்ட் கழிவுநீர் அமைப்பு. மூடப்பட்ட கழிவுநீர் கால்வாய்கள் வந்து ஹரப்பா நகரத்தில் காணப்பட்டிருக்கு. குழாய்கள் மூலமாக வீட்டிலிருந்து கழிவுநீரை எடுத்துகிட்டு போய் தெருக்களில் விட்டுருக்காங்க. ஒவ்வொரு வீடுகள்லையுமே வந்து திடக்கழிவுகளுக்கான குழிகள் வந்து அமைக்கப்பட்டிருந்திருக்கு. திடக்கழிவுகளை எடுத்துட்டு வெறும் கழிவுநீர் மட்டும்தான் வெளியில் போயிருக்கு குழாய்கள் மூலமாக. பெருங்குளம் வந்து செவ்வக வடிவத்தில் அமைஞ்சிருந்தது. நகரோட நடுவில் வந்து அமைஞ்சிருந்தது தான் அந்த பெருங்குளம். நீர் கசியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குளத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இயற்கை தார் கொண்டு அடியிலையும் சுற்றுலையும் பூசியிருந்திருக்காங்க. சுவர்களில் வந்து ஜிப்சம் கொண்டு பூசப்பட்டிருக்கு மற்றும் சுண்ணாம்பும் சேர்த்து பூசியிருக்காங்க. 3 புறையுமே வந்து அந்த உடைமாற்றும் அறைகள் இருந்ததா கூறப்படுது. நெக்ஸ்ட் தானிய களஞ்சியம். தானிய களஞ்சியம் வந்து செங்கற்களால் கட்டப்பட்டிருக்கு. இதோட தல வெடிப்புகளில் பார்த்தீங்கன்னா பார்லி, கோதுமை, திணை வகைகள், எள் மற்றும் பருப்பு வகைகள் காணப்படுது. அதோட மிச்சங்கள் வந்து காணப்படுது. ஹரியானா மாநிலத்தில் ராகி கர்கி அப்படிங்கிற இடத்துல செங்கற்களால் கட்டப்பட்ட இந்த தானிய களஞ்சியம் வந்து காணப்படுது. கூட்ட அரங்குங்கிறது மொஹஞ்சதாரோவில் காணப்படுற மிகப்பெரிய கட்டடம். இந்த கூட்ட அரங்கு பொது கட்டடம் 20 தூண்கள் மற்றும் 4 வரிசைகளாக இந்த கட்டடம் வந்து அமைஞ்சிருக்கு. கூட்ட அரங்கு எங்கே இருக்குன்னா மொஹஞ்சதாரோ. வேளாண்மை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு முக்கிய தொழிலாக வந்து வேளாண்மை தான் இருந்திருக்கு. இந்த பார்லி, கோதுமை போன்ற பயிர்களை பயிரிட்டிருக்காங்க. இரட்டை பயிரிடல் முறையை வந்து பின்பற்றியிருக்காங்க சிந்துவெளி மக்கள். மற்றும் கலப்பை வந்து கொண்டு உழுதுருக்காங்க. அதுக்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. இங்கேருந்து விலங்குகளை பார்த்தீங்க அப்படின்னா மேய்ச்சல் தொழில் வந்து அதுவும் அவங்களோட முக்கிய தொழிலாக இருந்திருக்கு. ஸோ செம்மறியாடு, வெள்ளாடு, கோழி இது எல்லாமே வந்து அவங்க வளர்த்துருக்காங்க. அண்ட் பன்றி, யானை மற்றும் எருமை இதோட பயன்பாடும் அவங்கள்ட்ட இருந்திருக்கு. குதிரை பற்றி ஹரப்பா மக்கள் அறிந்திருக்கவில்லை. மாடுகள் வந்து இவங்க செபு அப்படின்னு அழைச்சிருக்காங்க. அண்ட் எருதுகளை தான் வந்து போக்குவரத்துக்கு முக்கியமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. கைவினை பொருட்களை பொறுத்த வரைக்கும் அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை வந்து கிடைச்சிருக்கு மொஹஞ்சதாரோவில். மற்றும் வெண்கலத்தால் ஆன ஒரு நடன மாது சிலையும் கிடைச்சிருக்கு மொஹஞ்சதாரோவில் தான் அதுவும் கிடைச்சிருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா மட்பாண்டங்கள் நிறைய செஞ்சுருக்காங்க. அவை சிவப்பு வண்ணங்களில் செஞ்சு அதில் கருப்பு வண்ணங்களில் வேலைப்பாடு செஞ்சுருக்காங்க. மனிதர்களால் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா செம்பு. ரோரிசெட் அப்படிங்கிற படிக கல்லால் செய்யப்பட்ட கத்தியை மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க அந்த காலத்தில். இரும்போட பயன்பாடை பற்றி அவங்களுக்கு தெரியல. இரும்பை பற்றி தெரியாது, குதிரையை பற்றி தெரியாது. பருத்தி ஆடைகள் அணிஞ்சிருக்காங்க. கம்பளியோட பயன்பாடும் இருந்திருக்கு. ஆபரணங்களில் வந்து கார்னிலியன் அப்படிங்கிற சிவப்பு நிற மணிக்கற்கள் யூஸ் பண்ணி செஞ்சுருக்காங்க.
மெசபடோமியாவுக்கு இந்த கார்னிலியனை வந்து ஏற்றுமதியும் செஞ்சுருக்காங்க சிந்து வெளியிலிருந்து. கியூனிஃபார்ம் அப்படிங்கிற கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள குறிப்புகள் படி ஹரப்பாவிலிருந்து மெசபடோமியாவுக்கு வணிகம் நடந்தது சான்றா கிடைச்சிருக்கு. சுமேரியாவோட அக்காடிய பேரரசரான நாரம் சின் அப்படிங்கிறவர் சிந்து வழியிலிருந்து மெழுக்கா அப்படிங்கிற பகுதியிலிருந்து அணிகலன் வாங்கினதா ஒரு சான்று இருக்கு. கப்பல் கட்டும் தளம் லோத்தல் குஜராத்தில் இருக்கு. கேவிடி கொர்க்கை வஞ்சி தொண்டி இந்த துறைமுகங்கள் காணப்பட்டிருக்கு. இது பாகிஸ்தானில் இருந்துச்சு. ஆப்கானிஸ்தானில் வந்து காவிரி பொருன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற நதிகளும், பாகிஸ்தானில் காவிரிவாலா பொருணை அப்படின்னு நம்ம தமிழ் பெயரால் அழைக்கப்படுற நதிகள் இருக்குது. எடைக்கற்கள் பார்த்திங்கன்னா கனசதுர வடிவத்தில் இந்த எடைக்கற்கள் வந்து இருந்திருக்கு. இரும்பு முறையை பயன்படுத்தியிருக்காங்க. 1:2:4 8:16 இந்த முறையை பயன்படுத்தியிருக்காங்க. 16ஓட விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13.63 கிராம் வந்து ஈக்குவலாக இருக்குது. அதுக்கு அந்த காலத்தில் இருந்த 16ஓட விகிதம். எடைக்கல் பொறுத்த வரைக்கும் கனசதுர வடிவத்தில் இருந்துச்சு. மற்றும் குஜராத்தில் வந்து 1704 mm அப்படிங்கிற சிறிய அளவு கொண்ட அளவுகோல் கிடச்சிருக்கு. தந்தத்தினால அது செய்யப்பட்டிருக்கு. இருபத்தாறு எழுத்துக்களை கொண்ட முத்திரைகள் வந்து காணப்பட்டிருக்கு. பொம்மைகள் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மக்கள் வழிபட்ட மரம் வந்து அரச மரம். அவங்களோட வழிபாடு பார்த்திங்கன்னா தாய் தெய்வ வழிபாடாக இருந்திருக்கு. 1900 போல் வந்து இந்த நாகரிகம் வீழ்ச்சி அடைந்தது. இதர தகவல்கள் என்னென்னா 2500 கிமுல குஃபு மன்னனால் கிசே பிரமிடு கட்டப்பட்டது சுண்ணாம்பு கல்லால். ஊர் நம்மு அப்படிங்கிற அரசரால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு ஜிகரட் அப்படிங்கிற கோயில் கட்டப்பட்டிருக்கு. மற்றும் எகிப்து அரசன் 2ஆம் ராமசஸ் என்பவர் இரட்டை கோயில்கள் கட்டின இடம் வந்து அபு சிம்பல். Thanks for watching. Happy learning and subscribe to SRIAS Academy. History, Geography, Economy, Polity, Unit 7, 8, 9, Current Affairs, Aptitude, Science, Tamil, இலக்கணம், இலக்கியம் போன்ற பல வீடியோக்கள் நம்ம சேனலில் வரப்போகுது. ரெடியாக இருக்குது. ஸோ லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.